தன்னலாம் நிக்கட்டும். பரவாயில்ல. இதோ இப்பொழுது மலையகார செட்டியாக உருவத்தை மாற்றி மலையாக வந்திருக்கின்றோம். அலையல் போல் அலையோ யாரோ ஒருவர் வளையல் வளையல் என்று எடுத்து வருகிறார். நம் களத்திலே வளையல் இல்லை. வலை போடணும் ஆசை இருக்கு. வலை போடுவீங்களா? நல்லா போடுவீங்களா? ஐயா செட்டியாரே, அம்மா தூவலையில் இட்டு விட்டீர்கள். ஆமா, நன்றி. ரொம்ப நன்றிமா. சரி, சற்று நேரம் உழைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அவர் விட்டிலையாகினாரே, அவள் விட்டிலையாகினாரே, குடும்பத்திற்கும் குடும்பத்து நாட்டுகளும் ரேடியோவை போட சொல்லுங்க. கொஞ்ச நேரம் இந்த குற்றவாளி இருக்காங்க, இந்த தண்ணி கையாளவங்க, இந்த கணவனால கைவிட்டவங்க,
இருக்கிறது, மாலை இருக்கிறது, வளையல் இருக்கிறது, அதுவும் புடவையானது புது புடவையாக இருக்கிறது. இது என்னவாக இருக்கும்? ஐயோ இது ஐயோ பாவி செல்வியாக பிறந்து அதோ உறக்கத்திலே யாரோ தாலி கட்டியிருக்கிறார், உறக்கத்திலே யாரோ மாலை அணிவித்திருக்கிறார், யாரோ எனக்கு புடவையாரது கட்டியிருக்கிறார், எனக்கு வளையலிட்டிருக்கிறார்கள். 1000 பிராமணர்களுக்கு நான் ஒரே ஒரு செல்வி ஆரியமாலாவாக பிறந்து இப்படி யாரும் அறியாத இடத்திலே தாலி கட்டியிருக்கிறார்கள். இதை வைத்திருக்க கூடாது. அதனால் இந்த தாலியை அறுத்தறிகிறது. தாலி அறவிடலையே இந்த மலையிலே உடைத்து விடலாம். மலையில் அவருக்கு உடையவில்லை, இந்த மாலையாவது அறுத்தறிந்து விடலாம். இந்த மாலையும் என்னால் அறுக்க முடியவில்லை, இந்த புடவையாக கிடைத்து விடலாம். இது என்ன இருக்கும்? அதிசயமாக இருக்கிறது. 1000 பிராமணர்களுக்கு நான் பிள்ளையாக பிறந்து 1000 தாதிகளோடு இருந்து ஒருவருமே அறியாமல் ஒருவன் எனக்கு மாறிட்டிருக்கிறார் என்றால் நாம் இந்த உயிரை வைத்திருப்பதை விட இந்த கங்கையிலே இறங்கி விடுவதே மேலானது. அதனால அந்த நதிக்காரை அவளை சாகாமல் இருக்க வேண்டும் என்று கோமதலை வங்கி என்று சொல்லக்கூடிய வங்கியிலே அவளை ஒரு கல்லாக படைத்திருக்கின்றோம். நிற்கட்டும் இந்த சங்கதியை அன்னையாயும் முத்து மகனாயும் எழுத்திய தென்னி தெரிவித்து விட்டு அந்த மாறி யாரை தந்தை தேடி போல அந்த ஆரியமாலைக்கு மாலை தரித்து அப்படியே இல்லை என்னுடைய அரண்மனையிலே 8 அடி எடுத்து வைத்தாயா உள்ள வந்தீனா தலை இரு சுக்காக போய்விடும். 10 அடி எடுத்து வைத்து உள்ள பஸ்மமாகி போய்விடுவாய். அதனால் நீ எப்போது அந்த ஆரியமாலா என்று சொல்லக்கூடிய மங்கையை அந்த மங்கையாலை தொட்டாய் அந்த மங்கை என்று சொல்லக்கூடிய ஆரிமலையை தொட்டபடினால் நீ மரபேறி வர வேண்டும். கண்ணி என்று சொல்லக்கூடிய ஆரிமலையை தொட்டபடினால் நீ கழுவேறி வர வேண்டும். அப்படி கழுவி ஏறி வந்தா உனக்கு கல்யாணம் செய்வேன். மகமாரி நீ
ஏனம்மா சொல்லாமலே போனார் முத்துமாரி அன்னையாரே என்ன இந்த இத்தாலிய நீ ஏனம்மா சொல்லாமலே போனார் ஏனம்மா சொல்லாமல் போனார் இப்ப எனக்கு கழிவு என்னங்க இப்போ எனக்கு கழிவு வந்து அண்ணன் முத்து மகமாரி இவ்வளவு நேரமாக நான் எங்கே சென்று இவ்வளவு கடுமையான தவத்தை செய்து மாமாவாகிய கோபாலக்கண்ணனிடத்திலே இந்த சிந்தைப்பட்டு அன்னவரிடத்தில் 5 விதமான பொருளை வாங்கி வர சொன்னாயே அன்று ஏன் அம்மா இந்த கழிவு இருக்கிறது என்று சொல்லவில்லை அம்மா தாயே கழிவு யாருக்கு தெரியுமா மகமாரி திருட்டு வேலை செய்யக்கூடிய திருட்டு பிள்ளை களவாடும் களவு தொழிலை செய்வதற்குதான் இந்த கழிவு மரம் இருக்குதம்மா ஒரு கண்ணியை இது ஆசைப்பட்டு பெண்ணிக்காக சென்ற தோசத்தாலே கழிவு மரம் இருக்குது என்று தெரிவிக்கின்றாயே கண்ணனை நான் முன்னவே கழிவு இப்ப கலங்கூரம்மா கலங்குணம்னா என் மனது மரம் என்று சொல்லும் போது என் மனகாரன் அன்னையே இப்பேற்பட்ட கைமரத்துக்கு சொல்ல வேண்டும் நான் என்ன செய்வேன் அம்மா அன்னையே நீங்கள் யார் இருந்து அம்மா என்ன துகம் என்ன துகம் நீங்கள் எவர் இருந்து அம்மா என்ன பலன் என்ன துகம் வரம் இருக்குது என்று நம்ம காமாட்சி சொல்லலையே அதற்கு வழியும் இல்லை அவனுக்கு தந்தா இந்த சட்டங்கள் கொள்ளை கொள்ளை கொள்ளை
பெற வேண்டுமானால் வாழ்வதற்கு தான் பிள்ளை பெறுவார்கள். நான் ஒரு பெண் மீது தாமா ஆசைப்பட்டு உன்னை கேட்டு அந்த பெண் மீது ஆசைப்பட்ட காரணத்தினாலே இப்பேற்பட்ட கை மரத்துக்கு அம்மா கம்பா நதி நான் பிறந்தேன். இதுக்காக வேண்டியா அம்மா அந்த கம்ப நதியிலே தவத்தை செய்து கருத்துள்ள காத்தவனை காத்திருந்து பெத்த தாய இந்த காத்தவனை பெத்தெடுத்து பெத்தவர் ஒருத்தி அம்மா வேறு இட்டால் இன்னொருத்தி என்னை வளர்த்தவர் ஒருத்தி அம்மா என்னை வாய வந்தால் இன்னொருத்தி மகமாரி என்ன பிள்ளையாக பிறந்தேன் கண்ணியரிடத்திலே என்னை வளர்த்து எப்படி அம்மா வளர்த்தீங்க தாயே இந்த மடி மீது அந்த அடியாடி கூட நம்ம கிரிவாரத்தே மரகையிலே இந்த மடியிலே நம்ம கிரிவாரத்தே இந்த மரகையிலே என்னை ஒப்பாடுத்த மகமாரி நம்ம என்னை காக்க வேண்டும் மடி நீர் வளர்த்து இந்த மரக்கழிவு ஒப்படைக்க உனக்கு மனது அன்னையே உங்கள் கையிலே மகிழி வாரத்தே மகிழி வாரத்தே இந்த கைவிக்கு அம்மா என்னை ஒப்பாடுத்தாங்க உங்களுடைய வார்த்தை மறு வார்த்தை கிடையாது. நான் கழுமாறம் செல்ல வேண்டுமானா காமாட்சி வரம் கொடுத்து எனக்கு காட்சியில நீ வேணும்மா. கழுமரம் யார என்று சொல்லிட்டாயே, ஏன் முதல்ல எனக்கு தெரிவிக்கிறீங்க? அது ஏன் தெரியுமா? ஏற்கனவே காலத்திலே உன் தந்தையாகிய கர்மக்கடவுளால் பெற்றுக்கொண்ட சாபம், அந்த சாபத்தினால் தான் இப்ப நீ இந்த மங்கையை கொடுத்தாய். அதற்காகத்தான் அந்த ஆரியமாலை தேவையில்லை,
என்னுடைய அண்ணன் மகளாகி கருப்பையை கட்டி அவளை தொட வேண்டும், அதனால் சாபம் பெற வேண்டும் என்று. ஏனென்றால் ஏற்கனவே காலத்திலே பரமக்கடவுள் என்ன தெரிவித்தார் தெரியுமா? மறையா பறையா கல்வா கல்வேணி வரையா அப்படின்னு சொல்லக்கூடிய சாபத்தை பெற்றபடினால் உனக்கு வந்தது. அதன்படினால் கழுமரம் ஏறி வந்தால் தான் ஆரியமலை திருமணம் செய்ய முடியும். சரியா? அதனால் உனக்கு பக்கத்துணையாக நான் இருந்து எந்த ஒரு குறை இல்லாமல் பார்க்க வேண்டும். அப்படியானால் நீ அப்படியே செல்லக்கூடாது. காவியாடை அணிந்து காவியாடை அணிந்துதான் அந்த கழுமரத்தில் ஏற வேண்டும். காவியாடை